ஆகாஷின் தந்தை மற்றும் தாய் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். உயர்நீதிமன்ற அனுமதிப்படி ஆகாஷ் உடல் இன்று அடக்கம் செய்ய ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வந்தது. இந்நிலையில் ஆகாஷின் தந்தை மற்றும் தாய் அதனை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதனால் தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளனர். அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சல்மான் இணைப்பில் இருக்கிறார். சல்மான், அங்கு தற்போது என்ன நடைபெற்று வருகிறது? ஆகாஷின் தந்தை மற்றும் தாய் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். கூடுதல் விவரம் என்ன? காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட ஆகாஷின் பெற்றோர் ராஜேஷ் கண்ணன், ஆனந்தி ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சல்மான் இணைப்பில் இருக்கிறார். சல்மான், வணக்கம். இதனுடைய கூடுதல் விவரம் என்ன? சிவகங்கை மாவட்டம் மானாபதுரம் கிருஷ்ணராஜபுரம் காலனியைச் சேர்ந்த ஆகாஷ் டெலிசன் என்ற இளைஞர் கடந்த மார்ச் 7ஆம் தேதி அன்று காவல்துறையினர் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டதில் 8ஆம் தேதி அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் உயிரிழந்தார். இது தொடர்பாக காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் தெரிவித்த நிலையில் 6 காவல் ஆய்வாளர் திலீபன் உள்ளிட்ட 6 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இது தொடர்பாக சிபிசிஐடி காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வரும் நிலையில்தான் இந்த ஆகாஷ் டெலிசனுடைய உடலை பெறாமல் கடந்த 102 நாட்களுக்கு மேலாக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை பிணவரையில் வைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் தான் நேற்று உயர்நீதிமன்றமானது ஆகாஷ் டெலிசனுடைய உடலை கண்ணியத்துடன் மாநகராட்சி ஆணையாளர் அதேபோல் மாவட்ட ஆட்சியர் தலைமையிலாக அதேபோன்று மருத்துவமனை முதல்வர் தலைமையில் அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என அனுமதி அளித்திருந்தது. இந்த நிலையில் தான் காலை 9 மணிக்கெல்லாம் கோட்டாட்சியர் கருணாகரன் தலைமையிலான அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் வருகின்ற நிலையில் ஆகாஷினுடைய பெற்றோர் ராஜேஷ் கண்ணா மற்றும் ஆனந்தி மற்றும் அவர்களுடைய குடும்பத்தினரும் வருகை தந்து எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இதனைத் தொடர்ந்தாக தற்பொழுது ஆகாஷ் மற்றும் ஆகாஷுடைய பெற்றோர் அதேபோன்று உறவினர்கள் காவல்துறையினர் மூலமாக வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டு அவர்கள் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் ஆகாஷ் டெலிசனின் உடலானது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை பிணவரை பகுதியிலிருந்து சட்டநேரி மயான பகுதிக்கு நல்லடக்கம் செய்வதற்காக காவல்துறையினரின் பலத்த பாதுகாப்புடன் எடுத்து செல்லப்படக்கூடிய அந்த காட்சிகளும் கூட பார்த்து வருகிறோம். தொடர்ச்சியாக கடந்த 102 நாட்களுக்கு மேலாக ஆகாஷ் டெலிசனினுடைய உடல் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை பிணவரையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் தற்பொழுது அவருடைய உடலானது அடக்கம் செய்வதற்காக உயர்நீதிமன்ற அனுமதிப்படி தற்பொழுது அந்த வாகனங்கள் மூலமாக பலத்த காவல்துறை பாதுகாப்புடன் உடலானதை எடுத்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் கூட பார்க்க முடியுது. இதனிடையே ஆகாஷ் டெலிசனினுடைய பெற்றோர் மற்றும் உறவினர்கள் காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக அவர்களை கைது செய்த போது அவர்கள் கூச்சலிட்டு அழுகக்கூடிய ஒரு நிலையும் கூட நம்மால் பார்க்க முடிந்தது. தொடர்ச்சியாக கடந்த 102 நாட்களாக ஆகாஷ் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை கிருஷ்ணராஜபுரம் காலனியைச் சேர்ந்த இளைஞர் ஆகாஷ் டெலிசனின் உடல் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை பிணவரை பகுதியில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அவர் உடலானது அடக்கம் செய்வதற்கான பகுதிக்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சல்மான்.